نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகுமாறு. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாள் நடிச்சுவற்றி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் காரைக்கால் மாவட்ட ஜமாத் உலமாவின் சார்பாக நடத்தப்படக்கூடிய ரபியுல் அவ்வல் மாத தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை காணிக்கையாக ஆக்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்காமலேயே நம்மை மனிதனாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். நாம் கேட்காமலேயே இந்த துன்யாவிலே அல்லாஹ் வாழ செய்திருக்கிறார். நாம் கேட்காமலேயே நபிமார்களின் தலைவரான நமது உயிரிலும் மேலான கரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நம்மை வாழ செய்திருக்கிறார். இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதற்கு என்றென்றும் நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்திலே துன்யாவுடைய வாழ்க்கையால் நம்ம கொடுத்துட்டோம். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம்? துன்யாவுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை. அந்தந்த காலத்திற்கு தோதுவாக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இது நீண்ட சம்பவங்கள். இதெல்லாம் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக நமக்கு ஆக்கி அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்து அந்த குர்ஆன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். முழு குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாகவே இருக்குது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதாக கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் பார்க்கவில்லையா? குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதே போன்ற நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பயானுடைய நோக்கம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு ஒரு ரோல் மாடலாக கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 நபிமார்களை உஸ்வத்துல் ஹஸனா என்ற வார்த்தையை சொல்லி குர்ஆனில் சொல்றாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்தாங்க. ஆனால் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன்ல 2 நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான்.
அதில் ஒன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறோம். இப்போ வாழ்க்கை என்பது நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நாம் எடுக்க வேண்டுமே தவிர, உலகத்திலே வாழக்கூடிய, நடிக்கக்கூடிய, அரைக்கால் டவுசர் போட்டுட்டு சுத்தக்கூடிய இது போன்ற மனிதர்களை நாம் பின்பற்றக்கூடாது. நமக்கு ரோல் மாடலாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இபாதத்தினுடைய விஷயத்திலே எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள், குடும்ப விஷயங்களில் எப்படி வழிகாட்டி இருக்கின்றார்கள், இது மாதிரி எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்குவோம். தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகையினோ அப்படி நீங்க என்ன செய்ய, எப்படி தொழுகை நீங்க பார்த்தீங்களோ அப்படி நீங்க தொழுவுங்க. இன்னைக்கு தொழுகை இபாதத்து என்பது ஒரு நாளைக்கு 5 பேர் நம்ம தொழுகிறோமா இல்லையா? அந்த தொழுகை நம்மகிட்ட சரியா இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை போன்ற உடைய தொழுகை இருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது, தொழுகையினுடைய முதல் தக்பீர் கட்டுற பாருங்க, அல்லாஹு அக்பர்னு, அந்த தக்பீர்லயே எல்லாமே போயிடுது. அது தக்பீர் கட்டுறதுல இன்னைக்கு பல முறை, இன்னைக்கு சில பேர் தக்பீர் கட்டுறது அப்படின்னு சொன்னா சும்மா கை கட்டிட்டு நிற்கிறாங்க. இப்படி இது தக்பீர் அல்ல. சில பேர் கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம் மேல தூக்கணும்னா கொதாவலை பிடிச்சிடலாம். இது தக்பீர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுகளை வைத்து நம்முடைய இமாம்கள் சொல்றாங்க, தக்பீர் கட்டும் பொழுது இந்த 2 விரல்களை மணிக்கட்டில் பிடித்து இந்த 3 விரல்களை தன்னுடைய இடது கைக்கு மேலாக வைக்கும். இதுதான் தக்பீர் கட்டக்கூடிய முறை. நல்ல பெரிய பெரிய நல்லா படிச்சிருக்கிறாங்க, MA MPhil முடிச்சிருக்கிறாங்க, உலக படிப்புகள் நிறைய இருக்கு அவங்கள்ட்ட. ஆனா தொழுகையுடைய விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது தக்பீரே என்ன சரியில்லை. அதுக்கடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு, துணை சூறாக்கள் இருக்கு. இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நபராக கூப்பிட்டு நாம் கேட்கும் பொழுதுதான் அதனுடைய நிலவரம் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். கண்ணியமிக்கவர்களே, தொழுகைக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப நீளமாக சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி பல மணி நேரம் நம்ம பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். அதில் முதலாவது தொழுகையை பற்றி நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க அது ஹதீஸுகள்ல இருக்கு. அப்போ அந்த ஹதீஸுகள் யாருக்கு தெரியும்? பள்ளிகளுடைய இமாம்களுக்கு தான் தெரியும். இமாம்கள்ட்ட தான் அதனுடைய விளக்கங்கள் நம்ம கேட்கணும். குர்ஆனுடைய ஆயத்தாக இருந்தாலும் ஹதீஸாக இருந்தாலும் அதனுடைய விளக்கங்களை யார்கிட்ட கேட்கணும்? இமாம்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். இமாம்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் நம்ம உலமாக்கிட்ட கேட்கறதே இல்லை. யாராச்சும் வெள்ளை ஜிப்பா வெள்ளை கையில் உடுத்தி பெரிய தாடி வச்சிருந்தாங்கன்னு வைங்க, அவர் தான் 10 ரூபா கொடுப்பாரு. இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஹதீஸு கொஞ்சம் ஆயுதம் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவர் தான் 10 ரூபா கொடுப்பார். அவருக்கு முஃப்தி. இன்னைக்கு அப்படி ஆயிட்டாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவம்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு தலைமைத்துவம், தலைவர் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சோம்னா வெள்ளை கேள்வி, வெள்ளை ஜிப்பாடு, வெள்ளை சட்டை போட்டுட்டு வெள்ளை தொப்பி போட்டு என்ன செய்வார், கம்பீரமாக வந்து உட்காந்துருப்பாரு அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அவ்வளோ தலைவர். ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நிக்காக நடக்குதுன்னு சொன்னால் பள்ளிவாசல் முத்தவள்ளிகள் பஞ்சாயத்துகள் என்ன செய்வாங்க, வந்து கம்பீரமாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் தலைமைத்துவம்னா என்ன அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. தலைமைத்துவம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியது தான் தலைமைத்துவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைமைத்துவத்தை எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சஹாபாக்கள் முன்னிடத்தில் அவங்க செஞ்சு காட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம ஹதீஸின் வாயிலாக பார்க்க முடியுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க மற்ற சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, நம்ம பிரயாணம் போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மற்ற மக்களும் சேர்ந்து வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது.
எனவே நம்ம என்ன செய்வோம், நம்ம தங்கக்கூடிய இடங்கள்ல ரசூலுல்லாஹ்க்குன்னு தனி ஒரு டென்ட் அமைச்சு என்ன செஞ்சிருவோம், தனியாக அவங்கள தங்க வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க அப்படி செஞ்சிருவோம் அப்படின்னு. அப்போ ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் தனியாக ஒரு டென்ட் அமைக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்ன தனியாக ஒரு டென்ட் அமைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அங்கே தங்கிக்கிங்க, உங்களுக்கு சரியாக அந்த இடம் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி தனியாக நான் இருக்க மாட்டேன், மக்களோடு மக்களாக தான் இருப்பேன். அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் ஹதீஸுகளில் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களோட மக்களாக நான் நடந்து செல்வேன், அவர்கள் என்னுடைய பின்னங்காலை மிதிப்பார்கள், என்னுடைய தோளிலே கிடக்கக்கூடிய துண்டை இழுப்பார்கள், என்னுடைய முதுகிலே வந்து விழுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைமை நம்ம பார்த்துருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி. இன்னொரு ஹதீஸில் பாருங்க, ஒவ்வொரு விஷயங்களும் ஹதீஸுகளும் நீண்ட விஷயங்கள், ஹதீஸுகளை சம்பவங்கள் நீளமாக வருது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ இரண்டாவது நாம் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு இளைஞர் என்ன செய்யறாரு சொன்னால் ஆடு உரிச்சிட்டு இருக்கிறார். ஒரு இளைஞர் ஆடு உரிச்சிட்டு இருக்கிறார். அந்த வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போகும்பொழுது பார்க்குறாங்க, அவர் ஆடு உரிக்கக்கூடிய அந்த வேலையில் கொஞ்சம் என்ன கொஞ்சம் சுணங்கலாக இருக்கிறார், ரொம்ப தாமதமாக ரொம்ப ஸ்லோவாக செய்கிறார் வேலையை, ஒரு ஸ்பீடு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் தன்னுடைய ஜிப்பாவை 2 கையையும் உயர்த்திட்டு அந்த இளைஞர்கிட்ட போய் கொஞ்சம் நவருப்பா அப்படின்னு அவங்கள நவர சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை என்ன செஞ்சாங்க, உள்ளே விட்டு கரிக்கும் தோலுக்கு மத்தியில் தன்னுடைய கையை முழுமையாக என்ன செஞ்சாங்க, விட்டு தோலை உரிச்சு காட்டினாங்களாம் அந்த இளைஞர்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கரிக்கும் தோலுக்கு மத்தியிலே முழுமையாக உள்ளே சென்றது என்று தோல் உறுதி காட்டியிருக்கிறாங்க, ஆட்டுத்தோல் உறுதி காட்டியிருக்காங்க ரசூலுல்லாஹ். இப்படி ஒரு தலைமையை நாம் பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட ஒரு தலைமை? ஒரு தலைமை என்று சொன்னால் வெள்ளை ஜெயமா நம்ம உட்கார்ந்துருக்கிறது அல்ல, களத்தில் இறங்கி வேலை செய்யும். இதுதான் உண்மையான தலைமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே போன்று இன்னும் சொல்வதாக இருந்தால், ஹந்தக் யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த குழி தோண்டி கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறிலும் நெஞ்சிலும் அந்த செம்மண் பட்டது என்பதாக சஹாபாக்கள் நமக்கு என்ன செய்றாங்க, அறிவித்து காட்டுறாங்க. இதுதான் தலைமைத்துவம். இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு உஸ்வத்துல் ஹஸனா என்று சொல்லக்கூடிய அழகிய முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யோசிக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறையிலேயுமே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போல தன்னுடைய தோழர் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. மதீனாவில் இறுதியாக வஃபாத்தான சஹாபி இவங்க தான். இவங்களாம் என்ன செய்யப்பட்டுச்சு, அடக்கம் செய்யப்பட்டுருச்சு. அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால ஆரம்ப காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தோம்னு சொன்னால், அடக்கப்பட்டதற்கு பின்னால் 2 கல் வைப்பாங்க. தலைமாட்டில் ஒரு கல்லும் காலடியில் ஒரு கல்லும் வைப்பாங்க. அதாவது இந்த மையத்து அடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு அடையாளம். அது எங்கே வந்தது தெரியுமா? இந்த அதிசயம் வந்தது தான். இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, குச்சி வைக்காதீங்க, கொடி வைக்காதீங்க, எல்லாம் பேசுகிறானா இல்லையா? எல்லா ஹதீஸிலும் இருக்கு, ஹதீஸில் இல்லாமல் இல்லை. லட்சக்கணக்கான ஹதீஸுகள், கோடிக்கணக்கான ஹதீஸுகள் இருக்கு. எல்லாத்தையும் நீ ஆய்வு பண்ணணும். எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் நீ இது சட்டமே சொல்லணும். அப்படி ஆய்வு செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, சட்டத்தை சொல்லக்கூடாது. உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் ஒரு சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போய் ஒரு கல் எடுத்துட்டு வாங்க, நல்லா ஊண்டி வைக்கிற மாதிரி நீட்டு நல்ல பெரிய கல்லை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அவர் போனாரு, போய் பார்த்தாரு, தூக்குன்னு தூக்குறாரு, கல்லை தூக்க முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேருந்து சொல்றாங்க, இருப்பா நான் வரேன் அப்படின்னு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சி போறாங்க. போய் அந்த கல்லை தூக்கி கொண்டு வந்து அவங்களுடைய தலைமாட்டை என்ன செய்யறாங்க, அந்த கல்லை நெட்டு வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைமையை நம்ம பார்த்துருக்கிறோமா? தன்னுடைய தோழருடைய வஃபாத்திற்கு பின்னால் அவரை அடக்கம் செய்துவிட்டு கல்லையும் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஊண்டி வைக்கிறாங்க.
கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ தலைமைத்துவம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. களத்தில் இறங்கி என்ன செய்யணும்? அவர்கள் வேலை செய்யணும். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ், அதாவது தலைமைத்துவம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வரக்கூடிய அந்த ஹதீஸுகள் எல்லாம் எழுதிட்டு இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தலைமைத்துவம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம்னு சொன்னால் 3 விஷயங்கள் இருக்கணும். அந்த 3 விஷயங்கள் இருந்தால் தான் அவர் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர் என்பதாக சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக சொல்கிறாங்க இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஒரு சமுதாயத்தை, ஒரு ஜமாத்தை கட்டுக்கோப்பாக யார் கொண்டு செல்வாரோ அவர்தான் அந்த தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர். 2வது, இரக்க குணம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். 3வது, எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கும். இந்த 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர் என்று சஹீஹுல் புகாரியுடைய ஷரஹ் ஃபத்ஹுல் பாரி எழுதிய அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது நமக்கு இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நமக்கு சொல்றாங்க. இந்த 3 தன்மைகள் இருக்கும், அப்பதான் அவரிடத்துல தலைமைத்துவம் என்பது இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளங்கள் அப்படின்னு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தலைமைத்துவத்தை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த தலைமைத்துவத்திற்கு கீழாக நாம் செயல்படுவதற்கெல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். 3வதாக குடும்ப வாழ்க்கை. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றதை விட அதற்கு இன்னும் கடுமையான வார்த்தைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியல. அந்த அளவுக்கு குடும்பத்தினுடைய வாழ்க்கைகள் இன்னைக்கு சீரழிஞ்சு போய் கிடக்கு. அதாவது கணவன் மனைவியாக வாழ்ந்து 2-3 குழந்தைகள் பெற்றதற்கு பின்னால, நான் ஏற்கனவே ஒருத்தரை நான் காதலிச்சேன், நான் அவரோட போறேன். என்ன வார்த்தைங்க? எப்படி இருக்கு குடும்ப வாழ்க்கை? திருமணமாகி 3 பிள்ளைகள் பெற்றதற்கு பிறகு நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சேன், நான் அவரோட போறேன். இது குடும்ப வாழ்க்கையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் கற்றுக் கொடுத்தார்களா? இதற்குத்தான் ஆரம்பத்திலேயே இப்போ ஒரு திருமணம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குடும்ப வாழ்க்கைங்கிற எப்போங்க வரும்? நிக்காஹுக்கு பிறகு தான். அப்போ அந்த நிக்காக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சரி பண்ணணும். அந்த பெண் பேசுறதுலேருந்து, பெண் பார்க்கறதுலேருந்து, விசாரிக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் நான் நிச்சயம் பண்ணுறது. இந்த நிச்சயம் பண்ணுறதுலாம் நம்ம சரீரத்தில் கிடையவே கிடையாது, அது நம்மளாம் ஏற்படுத்திக்கிட்டது தான். அதுக்கு போடக்கூடிய விருந்து இருக்கு பாருங்க, நவுதுபில்லா, அல்லாஹ் தான் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சஹாபாக்களுடைய சரிதைகளில், ஹயாத்து சஹாபாக்களில் இந்த சம்பவங்கள் வருது. திருமணத்திற்கு பின்னால் வலிமை கொடுக்க சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். அந்த ஒரு விருந்து தான். ஆனால் பெண் பார்க்க ஆரம்பித்ததிலிருந்து இன்னும் நிக்காகன்னு முடியல. நிக்காக முடிக்கிறதுக்குள்ளாகவே நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5-6 விருந்து முடிஞ்சிடும். இதெல்லாம் ஹலாலா? யோசிங்க, இதெல்லாம் ஹலாலா? குடும்ப வாழ்க்கையை தேர்வு செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுறான். 1, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன். 4 விஷயங்களுக்காக வேண்டி ஒரு பெண் முடிக்கப்படுகிறார். முதலாவது வலி மாலிஹா, அவருடைய செல்வத்திற்காக. 2வது வலி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக. 3வது வலி ஹசபிஹா, அவருடைய பாரம்பரியம். 4வதாக வலி தீனிஹா, அவருடைய தீனுக்காக மணமுடிக்கப்படுறார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், தீனுள்ள பெண்ணையே நீ என்ன செய்ய, நீ தேர்ந்தெடுத்துக்க, இருக்கமா பிடிச்சிக்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு நம்ம முதல்ல உள்ள 3 தான் நம்ம எடுத்துக்கிறோம், கடைசி விட்டாச்சு. 1 பணம். அது இப்போது நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் வசதி வாய்ப்பு இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. 1க்கு வசதி வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் மலேசியா சிட்டிசனா, சிங்கப்பூர் சிட்டிசனா, இல்லை பிரான்ஸ் சிட்டிசனா பாருங்கள். இப்போ இந்த 3த்தையும் நம்ம பார்க்குறோம். 1 பணம் காசு இருக்கான்னு பார்க்குறோம், 2வது நல்ல குடும்பமாகவும் பார்க்குறோம், நல்ல குடும்பம் பெண்ணான்னு பார்க்குறோம், 3வது நல்ல அழகா இருக்கா பெண்ணு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 3 தான் நம்ம பார்க்குறோமே தவிர 4வதாக ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே, தீன் இருக்கான்னு நீ பாருப்பா முதல்ல அந்த பெண்ணுக்கு. இதே மாதிரி தான் ஒரு பெண் தன் கணவனை தேர்வு செய்யும் பொழுது,
தனக்கு வரக்கூடிய கணவனை தேர்வு செய்யும் பொழுது இதே விஷயத்தை தான் என்ன செய்யணும், அந்த பெண்ணும் பார்க்கணும், தீன் இருக்கான்னு பார்க்கணும். அதை இன்னைக்கு என்ன செய்யறதில்லை, யாருமே இன்னைக்கு நம்ம பார்க்கறது இல்லை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீன்ல எழுதுறாங்க. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை எழுதும் பொழுது கல்வி கடல் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை நீ திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பெண்ணிடத்தில் பணத்தை பார்த்து சொத்து சுகங்கள் இருக்கிறது என்பதை பார்த்து நீ மடம் முடித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உன்னை என்ன செஞ்சிருவான், ஏழையாகிடுவான். யார் சொல்றார்? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன்ல பதிவு செய்திருக்கிறாங்க. 2வது பாகத்தில் இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இஹ்யா உலூமுத்தீன் 4 பாகம் இருக்கு கிதாப். அதில் 2வது பாகத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீ பணத்தை பார்த்து நீ திருமணம் முடிச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அவனை என்ன செஞ்சிருவான், ஏழையாக ஆக்கிடுவான். அதற்கு பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவம், பல சம்பவம் நம்ம சொல்லலாம். சில பேர் என்ன செய்வாங்க, பிரான்ஸ் சிட்டிசன் முடிச்சிருவாங்க, கல்யாணம் முடிச்சிருவாங்க. அங்கே போனதற்கு பின்னால் அவன் என்ன செஞ்சிருவான், சிட்டிசனுடைய அந்த கார்டை வாங்கிக்கிட்டு அங்கே கழட்டி விட்டுருவான். அங்கே என்ன செய்வான், அந்த பொண்ணை அங்கே கழட்டி விட்டுருவான். இது நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு, எல்லாம் உண்மை சம்பவங்கள். அடுத்து சொல்றாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், வம்சத்தை பார்த்து நீ அந்த பெண்ணை திருமணம் முடித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மக்களுக்கு மத்தியிலே உன்னை அருவருப்பானவனாக கண்ணை காட்டிடுவான். நல்ல கண்ணியமா இருக்கலாம், இந்த பெண்ணை மனம் முடிச்சோம்னா நம்ம என்ன கண்ணியமாக வாழலாம், அந்த பெண்ணுக்கு நல்ல கண்ணியம் இருக்குது, ரொம்ப அருமையான குடும்பம் அது அப்படின்னு நீ நிக்காஹ் முடிச்சுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிடா, மக்களுக்கு மத்தியிலே உன்னை அருவருப்பானவனாக உன்னை காட்டிடுவான். அடுத்து இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, கண்ணியத்திற்காக வேண்டி பாரம்பரியத்திற்காக வேண்டி நீ அந்த பெண்ணை திருமணம் முடித்தால் மக்களுக்கு மத்தியிலே உன்னை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் அருவருப்பானதாக காட்டிடுவான். இல்லை கண்ணியத்திற்காக நீ முடிச்ச, நல்ல கண்ணியமாக வாழலாம், இந்த பெண்ணை திருமணம் முடித்தா கண்ணியமாக வாழலாம் அப்படின்னு திருமணம் முடிச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் உன்னை இழிவாக ஆக்கிடுவான். இப்படியாக இந்த 3 விஷயங்களை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க சொல்லிட்டு ஒரு மனிதன் திருமணம் முடிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு சில நோக்கங்கள் இருக்கும். அதில் மிக முக்கியமான சில நோக்கங்களை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. திருமணம் முடிப்பதின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பின்பற்றக்கூடிய இந்த தருணத்தில், அப்படி நிக்காஹை முடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய பார்வையை பாதுகாக்கிறான், கெட்ட பார்வையை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான் என்று ஒருவன் நினைக்க வேண்டும். நிக்காஹ் முடிக்க போறார் ஒருத்தவர், அவர் என்ன நினைக்கணும், நான் நிக்காஹ் முடிக்கிறேன் எதற்காக வேண்டி, என்னுடைய பார்வையை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக, 2வது என்னுடைய மறைவிடத்தை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக, 3வது சொன்னார்கள் அதற்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அந்த பெண்ணை என்னுடைய வாழ்நாளில் நான் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த பெண்ணை முழுமையாக அவளை நான் பாதுகாப்பேன் என்ற இந்த 3 விஷயங்களை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி திருமணத்தினுடைய நோக்கத்தை என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன இருக்கு, தீனை பார்க்கறதே கிடையாது. குர்ஆன் ஓத தெரியுமானா இன்னைக்கு என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? நிச்சயம் என்ற இடத்துல என் கண்ணு முன்னால் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். நிச்சயம் நடந்துகிட்டு இருக்குது. நிச்சயம் நடக்கும்போது என்ன இருக்குது, ஏஜ் இருக்குது, இந்த கண்ணியமான குடும்பமா, அதெல்லாம் எதையுமே பார்க்கல. பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க, அது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் என்ன செய்யுது, வாக்குவாதம் ஓடுது. எங்கே உட்காந்து நிச்சயதார்த்த உடன்படிக்கை எழுதக்கூடிய அந்த சபையில் வாக்குவாதம் ஓடிட்டே இருக்குது. எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க, பஞ்சாயத்து உட்காந்துருக்கிறாங்க, இமாம் உட்காந்துருக்கிறாங்க, எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. எவ்வளோ போடுவீங்க? அவங்க 20, இல்லை 25 போடுங்க. என்ன வியாபாரமா? கண்ணியமிக்க நம்ம யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களை திருமணம் முடித்தாங்க. ஒவ்வொரு திருமணமும் எப்படி இருந்துச்சு அதே ஃபாலோ பண்ணி சஹாபாக்கள் திருமணம் முடித்தாங்க. திருமணம் முடித்ததே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியலைங்க. அப்படிலாம் சில சஹாபாக்களுக்கு நிக்காஹ் நடந்திருக்கு. ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்க, ஹஜ்ரத் சுஃபியானு சௌரி, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சல்மான் ஃபாரிசி சொல்கிறாங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, நான் ஃபாரிசி நாட்டை சேர்ந்தவன், நீங்கள் அரபு நாட்டை சேர்ந்தவங்க,
பார்சி நாட்டில் இருக்கிற எனக்கு அரபி நாட்டில் இருக்கிறவங்க பொண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க? அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்போ சுஃபியானு ஹஜ்ரத்து சல்மான் ஃபாரிஸி சொன்னாங்க, இப்படி அந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஏன் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்காக நான் போய் பொண்ணு கேட்குறேன் அப்படின்ட்டு யார் கிளம்பிட்டா? அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, போய் பெண் பேசுகிறாங்க. பெண் கேட்கும் பொழுது மாதிரி சல்மான் ஃபாரிஸி அவங்களுக்கு உங்களுடைய மகனை நீங்கள் திருமணம் முடிச்சு வைங்க அப்படின்னு. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு ஒன்று திருமணம் இன்னும் நடக்கலையில உட்காருங்க, உட்கார வச்சு அந்த பொண்ணை அபூதர்தா ரலியல்லாஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. ஈஜாபுகள் முடிஞ்சு போச்சு. வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வந்த உடனே சல்மான் ஃபாரிஸி கேட்குறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு இல்லை, எனக்கு. உங்களுக்கு இல்லை, எனக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது இது நிக்காஹ் நடந்தது. எவ்வளவு மிகவும் எந்த அளவுக்கு செலவினங்களை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி என்ன செய்யணும், திருமணத்தை நம்ம முடிக்கணும். இன்னைக்கு ஆடம்பரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் இன்னைக்கு மிகப்பெரிய ஆடம்பரம். இந்த டெக்கரேஷனுக்கு மட்டும் 60,000 ரூபா. அந்த 60,000 ரூபாய் இருந்தால் ஒரு ஏழை குமரை கரை சேர்த்துடலாம். இன்னைக்கு நாம் செலவழிக்கக்கூடிய திருமணத்திற்கு செலவழிக்கக்கூடிய செலவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மண்டபம் டெக்கரேஷன் எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு 4-5 குமருகளை கரை சேர்த்துடலாம். அந்த அளவுக்கு நம்ம எனக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வீணான செலவு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யார் வீணான செலவு பண்றாங்களோ அவர்கள் இஹ்வானு ஷயாத்தீன், அல்லாஹ் ஷைத்தானுடைய சகோதரர்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் பனி இஸ்ராயில். அப்போ இன்னைக்கு நம்ம செலவு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நிக்காஹ்ல தான் நம்ம என்ன செய்யுது, இன்னைக்கு போய் கொண்டு இருக்கு. அப்ப பெண்ணை தேர்வு செய்யும் பொழுது தீனுடைய பெண்ணாக நாம் என்ன செய்ய வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முன்மாதிரியை நமக்கு எடுத்து காட்டுகிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள திருமணம் முடிச்சாங்க. அதே போல அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்கள திருமணம் முடிச்சாங்க. எத்தனையோ பல திருமணங்கள், எல்லா திருமணங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்மாதிரி நமக்கு கண்முன்னே இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அதே போல குடும்ப வாழ்க்கை, இப்போ நிக்காஹுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த குடும்ப வாழ்க்கையில் மனைவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்புறுத்தியதே கிடையாது. இன்னைக்கு தண்ணி உள்ளே போச்சுன்னு வைங்களேன், உங்களை எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். தண்ணி உள்ளே போச்சுன்னா முதல்ல அடிக்கிறது யார? மனைவியை தான். தண்ணினா புரியுதா? தண்ணி உள்ளே போச்சுன்னா வீட்டுக்கு போனோன்னா முதல்ல அடிக்கிறது யார? பொண்டாட்டியை தான். அடிச்சுட்டு காலையில் எழுந்த உடனே கேட்பான், நானும் அடித்தேன், உன் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரியுமா? அது நைட்டில் தான் தெரியும் என்ன பாசம் வச்சிருந்தாரு அப்படின்னு. இப்போ கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமண வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிக்கு எந்தவித தொந்தரவும் அவங்க கொடுத்ததில்லை. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஹதீஸை பாருங்கள். நசையில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே அறிவிக்கிறாங்க, சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இரவு நேரத்தில் வீட்டுக்கு என்னுடைய காலடி கிட்ட அவங்களுடைய செருப்பை கலட்டினார்கள். தன்னுடைய சட்டையை கலட்டி மாட்டினாங்க. மாட்டிட்டு சிறிது நேரம் என்ன செஞ்சாங்க, என்னோட உட்கார்ந்துருந்தாங்க. நான் படுத்திருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்தாங்க. சரி, நான் தூங்கிட்டு இருக்கிற போல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வெளியே கிளம்பி போனாங்க. இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், முதல்ல கதவை திறக்கணும், அதுக்கப்புறம் கேட்டை திறக்கணும். கதவை திறந்தா ஒரு சவுண்டு வரும், கேட்டை திறந்தா ஒரு சவுண்டு வரும், பூட்டை திறந்தா ஒரு சவுண்டு வரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கொண்டு இருக்க, ஆனால் தூங்கலை, ஆயிஷா ரலியல்லாஹு தூங்கலை, ஆனால் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு இடையூறாக ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு மெதுவாக எந்திரிக்கிறாங்க. ஹதீஸ்ல வார்த்தை வருது ருவைதா. ருவைதான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மெதுவாக, ரொம்ப மெதுவாக, சத்தமே கேட்காம மெதுவாக எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் செருப்பை மாட்டினாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கிறதே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தான். செருப்பை மாட்டினாங்க, மெதுவாக தன்னுடைய சட்டையை எடுத்தாங்க, மெதுவாக என்ன செஞ்சாங்க, நடந்து போய் வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்க, வெளியேறி அவங்க அப்படியே போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நேரத்திலும் தன் மனைவிக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்ற விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அதே போல் கணவன்கிட்ட சண்டை போடுறது, மனைவி
கணவன் மனைவிட்ட சண்டை போடுறது, சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும். துன்யாவுடைய வாழ்க்கையில் சண்டை வராத வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஒரு சஹாபி பெண்மணி கணவன்ட்ட கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க, வேகமாக வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யார் ரசூலுல்லாஹ், இனிமேல் இவரோட நான் வாழ மாட்டேன், என்னை பிரித்து விட்டுருங்க. இனிமேல் இவரோட நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன், என்ன பிரித்து விட்டுருங்க, அதாவது நான் குலவை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா அன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய கணவனோடு நீ சேர்ந்து வாழ்ந்தால்தான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். உன் கணவனோடு சேர்ந்து வாழ்ந்தால்தான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அது ஜன்னத்துக்கி நாரோக்கி, நீ சேர்ந்து வாழ்ந்தா உனக்கு சொர்க்கம் உண்டு, பிரிஞ்சு வாழ்ந்தா உனக்கு நரகம் உண்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இப்போ சொர்க்கத்தான் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த பெண்மணி வேகமாக போயிட்டாங்க. இதே போல் இன்னொரு ஒரு சகாய பெண்மணி, அவங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லையா, பிரச்சனையே வரலையா. இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, என்ன வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனையே வராமல் இருக்குது அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்ப கவலைப்பட்டு என்ன செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த செய்தியை நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு வேகமாக வர்றாங்க. அந்த பெண்மணி வர்ற வழியில் சில அசம்பாவிதங்கள் என்ன செய்யுது நடக்குது. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வரும் பொழுது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. இது மாதிரி அவங்க வாழ்க்கையில் அவங்க எங்கேயும் விழுந்ததே கிடையாது. லேசான அடி கையில் காலில் எங்கேயும் அடிபட்டது கிடையாது. அவங்களுக்கு வேகமாக வந்த அந்த நேரத்தில் கீழே விழுந்த உடனே அவங்க என்ன செஞ்சிருச்சுன்னா காலில் கடுமையான அடிபட்டுருது. இப்படி அடிப்பட்டவனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நமக்கு ஒரு சோதனை வந்துருச்சு என்று நினைத்து என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, அப்படியே திரும்பி தன்னுடைய கணவன்கிட்ட போயிட்டாங்க. இப்போ கண்ணியமிக்கவர்களே, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்பது சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும். விட்டு கொடுத்து போக வேண்டியதுதான். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. அப்போ கணவன் மனைவி சண்டை போடுறாங்களா, வீட்டில் சண்டை நடக்குதா சொன்னால் கணவன் என்ன செஞ்சிடணும், அடங்கி போயிடணும். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க நமக்கு, ஹியாருக்கும் மின் அஹ்லி, உங்களில் சிறந்த கணவர் யார் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு குடும்பத்தார்களில் யார் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர். இப்போ மனைவி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கொடுத்தா தான் நம்மெல்லாம் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானது. அது இந்த உலகத்தோடு முடிஞ்சிறது இல்லை, நாளை மறுமையிலும் என்ன செய்யும், இந்த குடும்ப வாழ்க்கை என்பது தொடரும் என்பதாக குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டும். என்ன செய்வாங்க, கணவன் மனைவியும் நாளை சொர்க்கத்தில் என்ன செய்வாங்க சொன்னால், அலல் அராயிக்கு முத்தகியூன், சேர்ல உட்காந்து என்ன செய்வாங்கன்னா கணவன் மனைவியும் அவர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள். குர்ஆன் சொல்லுது. இப்போ சொர்க்கத்தின் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு உறவு இந்த கணவன் மனைவி உறவு என்பது. அது என்ன செய்ய, இன்னைக்கு சர்வசாதாரணமாக சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இன்னைக்கு தலாக்களை போய் நிற்கிது. ஹாஜியார்கள்லாம் நிக்காக நடத்துவதை விட தலாக்கோட விஷயத்தில் தான் அவங்க நேரம் அதிகமாக இன்னைக்கு கழிஞ்சிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைங்கிறது இன்னைக்கு இல்லாமல் போச்சு, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இல்லாமல் போச்சு, பிரியுங்கிறது இல்லாமல் போச்சு. காதலிச்சு கல்யாணம் பண்ணுறான். இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணங்களில் 100% எல்லாம் லவ் மேரேஜ் தான். ஆனால் திருமணத்திற்கு பிறகு மனைவியை லவ் பண்ண மறந்துடுறான். திருமணத்துக்கு பிறகு என்ன செஞ்சிடறான், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியா ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சானே, அப்படியா இப்படியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் மனைவியிடத்தை பேசுறதே இல்லை. திருமணத்திற்கு பிறகுதான் மனைவியை லவ் பண்ணணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மரணம், அந்த மரணத்திற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க என்பது நம்ம ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். அதே போன்று தொடர்ந்து நிறைய மரணங்கள் ஏற்பட்டுச்சு. எல்லாம் மிகப்பெரிய சோதனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு மனைவிமார்களின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்த அந்த காதல் இருக்கு பார்த்தீங்களா, அதை சொல்லிக்கொண்டே போகணும். அந்த அளவுக்கு முகப்பத் வச்சாங்க தன்னுடைய மனைவிமார்களின் மீது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், மனைவியின் மீது அன்பு வைப்பது, அவர்களிடத்தில் பேசுவது, நேரங்கள் கொடுப்பது இல்லை. வேலை செய்யறோம், கடைக்கு போறோம்ட்டு இன்னைக்கு மனைவி இடத்துல நேரம் கொடுக்கறது நமக்கு நேரமே இல்லாமல் போச்சு. அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மனம் நொந்து போயிடுறாங்க.
கணவன் நம்மிடத்தில் பேசவே மாட்டேங்கிறார. நிக்காவுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டே இருந்தான், நிக்காவுக்கு பிறகு பேசுறதே இல்லை. இப்படியாக நம்முடைய வாழ்க்கைகள் கழிந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்ப வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு வரும். அதே போல் குழந்தை வளர்ப்பு, அதே குழந்தை வளர்ப்புல மிகப்பெரிய அழகிய முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகப்பெரிய ஒரு உதாரணம் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 பெண் பிள்ளைகள் 3 ஆண் பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அதில் ஸைனப் என்று சொல்லக்கூடிய மகள், உம்மு குல்சூம் அவங்க ஒரு மகள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு மகள். எல்லா பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ்வுடைய அச்சத்திலேயே வளர்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு தக்வாவை நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா, அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லிக் கொடுக்குறோமா? உங்களுடைய பெண் பிள்ளைகள் தக்வாதாரிகளாக சாலிஹீன்களாக வளரணும் அப்படின்னு சொன்னால் 4 விஷயங்களை நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தே ஆகணும். 4 விஷயங்களை நீங்கள் அந்த பிள்ளைகளிடத்தில் கொண்டு வந்தே ஆகணும். அப்படி கொண்டு வந்தாதான் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் தன்னைத்தானே தற்காத்து கொள்ள முடியும், காத்துக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால் செல்ஃபோன்லாம் வந்ததுக்கு பின்னால் முன்ன ஒரு காலத்தில் என்ன செய்வாங்கன்னா வெளியில் நின்று பேசுவாங்க, அந்நிய ஆண் அந்நிய பெண்ணு வெளியே நின்று பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. வீட்டு உள்ளக்க தனி ரூமில் என்ன செய்கிறாங்க, சேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் பெண் பிள்ளைகளுக்கு 4 விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தே ஆகணும். அதில் முதலாவது தக்வா, இறை அச்சத்தை உள்ளத்தில் என்ன செய்யணும், ஆழமாக பதிக்கணும். நீ எங்கு இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நேரத்திலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற அந்த பயத்தை அவனுடைய உள்ளத்தில் போடும். 2வது அல் ஹயா, வெட்கத்தன்மை. அண்ணன் தம்பிகளோட பேசுறது, தந்தையோட பேசுறது, தாயோட பேசுறது, சகோதரனோட பேசுறது, சின்னம்மா சின்னத்தா பெரியத்தா அவங்களோட பேசுறதுலாம் சர்வசாதாரணமாக பேசலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஆனால் அந்நிய ஆண்களோடு பேசும் பொழுது எப்படி பேசணும் அப்படின்னு என்ன செய்ய, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த வெட்கத்தன்மையை அந்த பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யணும், நம்ம உருவாக்கணும். அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெட்கம் என்பது ஈமான்ல ஒரு பகுதி அது. ஆனால் இன்னைக்கு வெட்கம்னா இன்னைக்கு என்னன்னு கேட்குறாங்க. வெட்கம்னா இன்னைக்கு என்னன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு பெண்களிடத்தில் வெட்கமே இல்லாமல் போயிடுச்சிங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமாக வெளியில் போகும்போது தன்னுடைய அழகை மறைப்பதற்காக ஆடை, அந்த ஆடையை மறைப்பதற்காகத்தான் புர்கா. ஆனால் அந்த புர்கா எப்படி இருக்கு, அதில் பல அலங்காரங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த பெண்மணி, அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை, சின்ன பிள்ளை. அவங்களுடைய மரண தருவாய். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்ய போகிறாங்க, அவங்க வஃபாத்தாக போகிறாங்க. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளுக்கு சலாம் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் மகள் ஸைனப் அவர்கள் ரசூலுல்லாவை கண்டிப்பாக வர சொல்லுங்க, கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லுங்க அப்படின்னு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 சஹாபாக்களை என்ன செஞ்சாங்க, அழைச்சிக்கிட்டு தன்னுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு போனாங்க. 4 சஹாபாக்கள் யாரு, முஆத் இப்னு ஜபல், சஅத் இப்னு உபாதா, உபய் இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித். இந்த 4 சஹாபாக்களை அழைத்து கொண்டு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போனதற்கு பின்னால் பேரனை அவருடைய கையில் கொடுக்கப்படுது. பேரனுக்கு அவங்களுடைய மூச்சு இழுத்து கொண்டு இருக்குது. இன்னும் சிறிது நேரத்தில் என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுடைய ரூஹு போக போகுது. ரூஹு என்ன செய்ய போகுது, போக போகுது. என்ன செய்ய, வஃபாத்தாக போகிறாங்க. அந்த நிலைமையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத தருணங்கள் அப்படின்னு ஒரு கிதாபே இருக்கு. எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் அழுதாங்க, எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, இப்படின்னு தனித்தனி கிதாபுகள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத தருணத்தில் ஒரு தருணம் இது.
ரூஹு பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நிலைப்பாடை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. தன்னுடைய பேரப்பிள்ளை ரூஹு பிரிய போகுது. அந்த சிறிது நேரத்தில் ரூஹும் பிரிஞ்சிருச்சு. ரூஹு பிரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் அழுவுறீங்களா? யா ரசூலல்லாஹ் நீங்கள் அழுவுறீங்களா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹிர் ரஹ்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாகவே மனிதனுடைய உள்ளத்திலே இரக்கத்தன்மையை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இரக்கத்தன்மை எல்லாம் நினைச்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். நான் ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறேன். அப்ப நான் அழாம இருந்தா கல் நெஞ்சக்காரங்கள் என்ன சொல்லிடுவாங்க. கதறி அழல. இப்போ இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம வந்து படிப்பினை பெறணும். பேர பிள்ளை வஃபாத் ஆகிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருது, ஆனால் சத்தமிட்டு அழல யார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் சத்தமிட்டு அழல. இப்போ இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் மைத் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க, தலையிலையும் மார்பலையும் அடிச்சிட்டு அழுகுறாங்க. இப்படி யார் அழுகுறாங்களோ அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யிருக்கிறாங்க, சபிச்சிருக்கிறாங்க. அழுகணும், கண்ணீர் தண்ணீர் வரணும், ஆனால் சத்தம் போடக்கூடாது, அழுதுறணும். ஆனால் யார் வந்து அழாமல் அந்த அழுகையை அவர் தேக்கி வைத்துக் கொள்வாரே ஆனால் ஒரு சிறிது காலத்தில் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டுரும். தந்தை வஃபாத் ஆகுறாங்க, நல்ல முகப்பத்து வச்சுருக்கிறோம். தாய் வஃபாத் ஆகுறாங்க, நல்ல நம்ம தன்னையை பெற்று வளர்த்தவங்க. அதற்காக என்ன செய்யக்கூடாது, வஃபாத் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும், கண்டிப்பாக வரணும். கண்ணீர் வர வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது, கத்தி கூப்பாடு போடக்கூடாது. இந்த ஒரு முன்மாதிரியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்க. எப்படி வளர்த்தாங்க தன்னுடைய பிள்ளைய, தன்னுடைய மகளை. அதே போல் ஒழுக்கத்தில் அந்த ஹயான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தில் தன்னுடைய மனைவிமார்களையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சிருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் கண் குருடாக இருக்கக்கூடிய கண் தெரியாத சஹாபி அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வரும் பொழுது தன்னை மறைத்து கொள்ளாமல் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மைமூனா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, அப்படியே நிற்கிறாங்க, தன்னை மறைத்து கொள்ளல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சொன்னாங்க, இவரை விட்டும் நீங்கள் தங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், ஹிஜாபை பேணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனைவான கேட்டாங்க, அவருக்கு தான் கண்ணு தெரியாத, அவருக்கு தான் கண்ணு தெரியாது, எங்களை பார்க்கவும் மாட்டார், சரியாக காதும் அவருக்கு கேட்காது, அதனால் நாங்கள் பேசுகிறது அவருடைய காதில் என்ன செய்யாது, விழாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவருக்கு கண் இல்லை, உங்கள் 2 பேருக்கு கண் இருக்கா இல்லையா, நீங்கள் பார்ப்பீங்கல்ல அவரை, நீங்கள் அவரை பார்க்கக்கூடிய அந்த நிலைப்பாடு ஏற்படுதா இல்லையா. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. அஃபைனா அன்துமா, உங்கள் 2 பேருக்கு கண் இருக்கா இல்லையா, நீங்கள் பார்ப்பீங்கல்ல. அப்போ அந்நிய ஆணை பார்ப்பதற்கு தடை விதித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களோட நிலைப்பாடு என்ன, அந்நிய ஆண்களோடு சர்வசாதாரணம் பார்க்கறது இல்லை, சர்வசாதாரணமாக பேசி பழகி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு வெட்கத்தன்மைங்கிறதே போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு முதலாவது தக்வா, 2வது ஹயா, 3வது தாவத். எந்த ஒன்றை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமோ பிள்ளைகளுக்கு, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். தன்னுடைய தோழிகளுக்கு என்ன செய்யும், அவங்க அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். 4வது துவா, துவா செய்யக்கூடிய பிள்ளையாக மாறிக்கும். முதல்ல நம்ம துவா செய்யணும். இமாம் சலாம் கொடுத்தோன்னா ஓடிடக்கூடாது. இமாம் சலாம் கொடுத்தோன்னா என்ன செய்கிறாங்க, தொழுகிறது 10 பேர், இமாம் சலாம் கொடுத்தவொடனே 4 பேர் என்ன செய்வாங்க, வேகமாக முக்கியமான வேலையை வேகமாக எஞ்சி போயிடுவாங்க. இருக்கிறது 6 பேர், அதில் வந்து 2 பேர் தான் கை தூக்கி ஆமீன்னு சொல்லுவாங்க, பாக்கி 4 பேர் என்ன செய்ய மாட்டாங்க, ஆமீன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் துவாங்கிறது என்ன அந்தளவுக்கு ஒரு அருவருப்பான ஒரு செயலா நான் கேட்குறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி துவா முஃபுல் இபாதான்னு சொன்னாங்க. துவாவும் இபாதத்தில் ஒரு பகுதின்னாங்க ரசூலுல்லாஹ். தொழுகைக்கு பின்னால் இமாம்கள் துவா ஓதுறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய சொந்த தேவையை கேட்குறாங்களா? இல்லையே.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த துஆவை தான் ஓதுறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. பொதுவாகவே எல்லாருமே ஓதக்கூடிய துஆ தான் இது. குர்ஆன்லயும் இருக்கு இந்த துஆ. இந்த ஒரு துஆ நம்ம கேட்டா போதுங்க, எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ பில் ஆகிரதி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். துன்யாவில நல்லதை கொடு, ஆகிரத்தில நல்லதை கொடு, நரகத்தை விட்டு நீ பாதுகாத்து. முடிஞ்சிருச்சு. ஹோல்சலான ஒரு துஆ இது. இந்த துஆவை இமாம் ஓதுறாங்க. இவர் என்ன செய்யறாரு? முன்சப்பில் உட்காந்துட்டு செல்ல நோண்டிட்டு இருப்பார். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், என்னங்க துஆ ஓதும் போது ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, செல்ல நோண்டிட்டுருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, தொழுவதற்கு பின்னால் நான் சில துவாக்கள் ஓதுவேன், அது செல்லில் தான் இருக்குது, அந்த துவாவை நான் பார்த்து ஓதுறேன். அப்போ இமாம் எதுக்கு துவா ஓதுறாங்க? எல்லாம் சலாம் கொடுத்த உடனே அவர்களுடைய செல்களை பார்த்து கொண்டு துவா ஓதிவிட்டு நீங்கள் செல்லுங்கள். இனிமேல் இமாம்கள் அப்படி தான் சொல்லணும். உங்களுடைய செல்லை பார்த்து என்ன செய்யுங்க, துவா ஓதிட்டு எல்லாம் என்ன செய்யுங்க, சபையை கலைத்து கொண்டு சென்று விடுங்கள் அப்படி. ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துவா கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பரலான தொழுகைக்கு பின்னால் என்ன செய்யணும்? இமாம் ஒரு 2 நிமிஷம் துவா ஓதிட்டு முடிச்சிருவாங்க. நம்முடைய தேவைகளை கேட்கணும் அல்லாஹ்ட்ட. சில விஷயங்களை நம்ம யார்ட்டையுமே சொல்ல முடியாது, நம்ம நண்பர்கள்ட்ட கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்போ அதை யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ்ட்ட தான் முறையிடணும். யா அல்லாஹ், எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கு, இப்படிப்பட்ட துயரங்கள் இருக்கு, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு, எல்லாம் நீக்கி கொடு. யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். அந்த துவாங்கிறது நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்போ கண்ணியமிக்கவர்களே, அப்போ நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த 4 விஷயங்களை நாம் நிச்சயமாக கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். இதை மட்டும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் எந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் சரிதான். வெளிநாட்டிலேயே அவங்களை நீங்கள் கட்டி கொடுத்து அவங்க போனாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வழி தவற மாட்டார்கள். கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வழி தவறவே மாட்டாங்க. இப்போ குழந்தை வளர்ப்புலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு. அந்த ஆயத்து நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆயத்துக்கும் அந்த ஆயத்தினுடைய விளக்கத்திற்கும் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன ஆயத்து? சூரத்து தஹரீம்ல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது குர்ஆன் ஆயத்து. இப்னு கஸீர் அப்படின்னு ஒரு தஃப்சீர் இருக்கு. அந்த தஃப்சீரில் இந்த ஆயத்துக்கு உண்டான விளக்கம் என்ன எழுதுறாங்க தெரியுமா? அத்திபூஹும் வ அல்லிமூஹும். அத்திபூஹும் வ அல்லிமூஹும். என்ன செய்யணும்? ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் தன்னுடைய குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒழுக்கத்தை நீங்கள் கற்பித்துக் கொடுங்கள், மார்க்க கல்வியை கொடுங்கள். ஆனால் ஆயத்துக்கும் விளக்கத்துக்கும் பார்த்தா வித்தியாசமாக தான் தெரியும். ஆனால் இந்த ஆயத்திலே நிறைய கருத்துக்கள் உள்ளடங்கியிருக்கு. நரகத்தை விட்டு உங்களையும் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கணுமா, பாதுகாத்துக் கொள்ளணுமா, முதல்ல உங்கள் குடும்பத்தார்களுக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுங்கள். அடுத்ததா என்ன? மார்க்க கல்வியை கொடுங்க. இன்னைக்கு மக்த மதரசாக்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு மக்த மதரசாக்கள் பிள்ளைகளுக்கு அனுப்புறதே இல்லை. சரி, காலையில் வர முடியல, சாயந்தரமாக ஓதுங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் கிட்டத்தட்ட 60 மாணவர்கள் 120 மாணவர்கள் ஓதுன காலம். நான் மதரசாவில் ஓதக்கூடிய காலத்தில் இங்கே ஜாமீனுக்கால நான் ஆரம்பத்தில் ஓதுனேன், ஹிஃப்ஸ் ஓதுனேன். அப்போ ஹசரத்து மதரசா லீவ் விட்டு எல்லாம் போயிடுவாங்க, ஹஜ்ஜத் போயிடுவாங்க. காலையில் ஒரு இடத்துல பள்ளியும், அதாவது மஸ்ஜிதே இலாஹி இருக்குல்ல, அங்கே ஆரம்பத்தில் என்ன சொன்னால் மக்தப் மதரசா நடந்துட்டு இருந்துச்சு. வெளியில் பேக்கரி, உள்பக்கம் என்ன செய்ய மக்த மதரசா. கிட்டத்தட்ட 120 பிள்ளைங்க ஓதுனாங்க. எத்தனை பிள்ளைங்க? 120 பிள்ளைங்க. அதே மாதிரி இந்திரா நகரில் காலையில் இந்திரா நகரில் ஓதி கொடுப்பேன், சாயந்தரம் இலாஹி பள்ளியில் ஓதி கொடுப்பேன். அப்போ நான் மதரசாவில் ஓதிட்டு இருந்த காலம். அதில் ஊடு போயிடுவாங்க. அந்த 10 நாளைக்கு நான் ஓதி கொடுப்பேன். இப்போ இத்தனை மாணவ மாணவிகள் ஓதுன அந்த இடத்துல இன்னைக்கு இந்திரா நகரில் மக்தபே இல்லாமல் போயிடுச்சு, சுத்தமாக இல்லை. இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் மக்தப், இஸ்லாத்தினுடைய கோட்டை மக்தப். மக்தபில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் குரானை சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் அவர் எம்ஏ எம்ஃபில் படித்து முடிச்சதுக்கு பின்னாலே அவர் குரான் வர்றதுக்கு அவருக்கு நேரமே கிடைக்காது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு நான் சொல்கிறேன்.
அப்போ அந்த 120 பிள்ளைகளுக்கும் நான் தான் பாடம் கேட்பேன். 2 உஸ்தாத் 3 உஸ்தாத்லாம் கிடையாது. அந்த 120 பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், ஷாஃபி அசர் தொழுதுட்டு உட்கார்ந்துன்னு சொன்னால் மகரிப் பாங்கு வரைக்கும் பாடம் கேட்பேன் பிள்ளைங்களுக்கு. அத்தனை பிள்ளைங்க ஓதுனாங்க. இப்போ இன்றைக்கி அந்த அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இல்லையா? எல்லாம் மார்க்க ஞானியாக மாறிட்டாங்களா? இமாம் கசாலியாக மாறிட்டாங்களா? இமாம் புகாரியாக மாறிட்டாங்களா? இல்லை அபு ஹனீஃபா மாறிட்டாங்களா? நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய கல்வியை கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு ஹதீஸில், 3 விஷயங்களை என்ன செய்ய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. 3 விஷயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய கற்றுக் கொடுங்க. முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத். ரசூலுல்லாஹ் மீது என்ன செய்யணும், நீ அதிகமாக ரசூலுல்லாஹ் மீது பிரிய வைக்கணும். ரசூலுல்லாஹ்னா யார், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய சிறு வயது எப்படி இருந்துச்சு, இதை என்ன செய்யணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள், அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் யார், ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைங்க எத்தனை பேர், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எத்தனை பேர், அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய சிறு வயதுகள் எப்படி இருந்துச்சு என்ற சம்பவத்தை எல்லாம் என்ன செய்யணும், எங்க சொல்லிக் கொடுக்கப்படுது, மக்தபில் தான். இன்னைக்கு அந்த மக்தபே நம்ம இன்னைக்கு இல்லாமல் ஆக்கிட்டோம். அதை பற்றி கவலையே நமக்கு இல்லை. 3வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திலாவத்துல் குர்ஆன். உங்களுடைய பிள்ளைக்கு குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மிக முக்கியம். நம்முடைய பிள்ளைக்கு எது தெரியுதே இல்லையோ, 1 2 ABCD ஆனாவனா கூட தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனால் குர்ஆன் தெரியாமல் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் 63 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய நாவிலிருந்து வெளிப்பட்டது அரபி தான், வேறு எந்த லாங்குவேஜும் கிடையாது, அரபி தான். இன்னும் அரபியை நான் பிரியப்படுகிறேன், சொர்க்கத்தினுடைய பாஷை அரபி, அரபியர்களை நான் பிரியப்படுகிறேன், நான் பேசக்கூடிய மொழி அரபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அரபி மொழியை பற்றிய பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அரபி மொழியில் இறக்கப்பட்டது தான் குர்ஆன். அந்த குர்ஆன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளை என்ன செய்யணும், குர்ஆனை அவர்கள் ஓத வைத்து அவர்களை ஹாஃபில்களாக ஆக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களை ஆலிம்களாக நம்ம ஆக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்லக்கூடிய அழகிய முன்மாதிரியை ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டால் நாளை மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத அல்லாஹுடைய அரசுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹுடைய அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த நிழலிலே யார் குர்ஆனை கற்று அதன் பிரகாரம் அமல் செய்தாரோ அவர் என்ன செய்வார், அல்லாஹுடைய அரசுக்கு கீழே இருப்பார். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்குங்க? BA படித்தவருக்கா, MA படித்தவருக்கா, MPhil படித்தவருக்கா? இல்லை, குர்ஆனை ஓதியவர். குர்ஆனை ஓதுனாலே இந்த அந்தஸ்து. ஹாஃபிலாக ஆக்கிட்டோம். 10 நபர்கள் ஹதீஸ்ல வருது, 10 நபர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நரகன்னு முடிவு செஞ்சிருவான். அந்த 10 நபர் என்ன செய்வார், அந்த ஹாஃபில அழைத்து கொண்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போவார். என்ன செய்வார், 10 பேருங்க, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் அல்லாஹ் நரகன்னு முடிவு செஞ்சிருவான். அந்த 10 நபரை இவரை கூட்டிட்டு போவார், அழைச்சிட்டு போய் சொர்க்கத்தில் விடுவார். அந்த பாக்கியம் நம்ம கிடைக்கணுமா வேணாமா? கிடைக்கணுமா வேணாமா சொல்லுங்க. இப்போ குர்ஆன் என்ன செய்யணும், மக்தபுக்கு பிள்ளைகளை நாம் கண்டிப்பாக நாம் அனுப்பணும். முன்னர் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை விட இப்பொழுது பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகம். ஒவ்வொரு முஹல்லாக்களையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட பெரும் முஹல்லாக்கள்ல 1000க்கு மேற்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் மக்தபு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மக்தபு தான் நடக்குது. ஆங்காங்கே மக்தபுகளை நாம் உருவாக்க வேண்டும். குர்ஆனுடைய கல்வியை பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இன்னஹாதல் குர்ஆன லிஹதி இல்லதி ஹிய அக்வம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனுடைய அந்த கல்வியை, குர்ஆனை நீங்கள் கொடுத்து விட்டால் இதைவிட நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வஸ்து இல்லைங்கிறான் அல்லாஹ். அதுதான் உங்களுக்கு நேர்வழி காட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது. அந்த குர்ஆன் தான் நமக்கு நேர்வழியை காட்டும். அந்த குர்ஆன் தான் நாளைக்கு நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் அவருடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அழகிய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முஹப்பத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நம் அனைவரும் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே,
இன்னும் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு மக்களை இன்னைக்கு கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஃபேஸ்புக். அவன் என்னென்னமோ பேசுகிறான். குர்ஆன் ஆயத்தை இன்னைக்கு யார் தான் பேசுறது அப்படிங்கிற ஒரு வரையறையில் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்தவங்க, அழகிய முன்மாதிரி, எல்லா துறையிலையும் முன்மாதிரி ரசூலுல்லாஹ். எதில் உங்களுக்கு முன்மாதிரி வேணும்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பாருங்க, எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ரசூல் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், உலகத்திற்குரிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நபியாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, சுபச்செய்தி சொல்லக்கூடிய நபியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் பாவிங்கிறாங்க. ஒருத்தவன் ஃபேஸ்புக்கில் பேசியிருக்கான். அந்த நாயை என்ன செய்யுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிங்கிறாங்க. இப்போ எவ்வளோ தைரியம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வையே ஒருத்தன் திட்டி பேசுறான்னு சொன்னா அந்த தைரியம் யாருக்குங்க வரும்? ஷைத்தானுக்கு தான் வரும். இப்போ அது ஷைத்தானுடைய கூட்டம். சரி, அவர் எந்த இன்னைக்கு வழிகெடுக்கிறவங்க குர்ஆனாக தான் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். வழிகெடுக்கிறவங்க அவங்களாம் புதுசாக இந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. குர்ஆன் ஆயத்தையும் ஹதீஸை சொல்லி தான் என்ன செய்வாங்க? நம்ம என்ன செய்வாங்க? வழிகெடுப்பாங்க. இப்போ குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் உண்டான விளக்கத்தை நம்ம யார்கிட்ட கேட்கணும்? உலமாக்கிட்ட தான் கேட்கணும். அந்த ஷைத்தான் என்ன செய்யறதுன்னா ஒரு ஆயத்தை ஓதலாம். சூரத்துல் முஹம்மதுல ஒரு ஆயத்து வருது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிஸம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல்லாஹு யஅலமு முத்தகல்லபக்கும் வ மஸ்வாக்கும். இந்த ஆயத்தை ஓதிட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். யார் அந்த ஷைத்தான் சொல்லுது. அந்த ஷைத்தான் என்ன சொல்லுதுங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிட்டான், குர்ஆனில் வருது. இது யாராலும் மறுக்க முடியாது. வஸ்தக்ஃபிர் லிஸம்பிக், உம்முடைய பாவத்திற்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தம்பிக் அப்படின்னு வந்திருக்குது. உங்களுடைய பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும்னா பாவம் செஞ்சால் தானே பாவ மன்னிப்பு கேட்கணும். அவன் எங்கே வரான் பார்த்தீங்களா இல்லையா? பாவம் செஞ்சால் தானே பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பற்றி ஏன் சொல்கிறான்? வஸ்தக்ஃபிர் தம்பிக்குன்னு ஏன் சொல்கிறான்? அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களும் பாவி தான், பாவம் செய்கிறவங்க தான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். அடுத்து வலில் முஃமினீன வல் முஃமினாத் அப்படின்னு வருது. இது ஆயத்தினுடைய தர்ஜுமா. ஆனால் தஃப்சீரில் என்ன வருது தெரியுமா? தஃப்சீரே திபுரி அப்படின்னு ஒரு தஃப்சீர் இருக்கு. அந்த தஃப்சீரில் இந்த ஆயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வஸ்தக்ஃபிர் லிஸம்பிக் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. அதுக்கு தான் குர்ஆனுடைய ஆயத்தை வாசிட்டு வெறும் தர்ஜுமா மட்டும் வாசிட்டு போயிடக்கூடாது. ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா உலமாக்கள்கிட்ட கேட்கணும். இப்போ தஃப்சீரை பார்க்கணும். குர்ஆன் விளக்கத்தை என்ன செய்யணும்? தஃப்சீர்களை நம்ம பார்க்கணும். இப்போ தஃப்சீரில் என்ன சொல்கிறாங்க? தஃப்சீரே திபுரியில் இந்த வாசகத்துக்கு உண்டான விளக்கத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வஸ்தக்ஃபிர் லிஸம்பிக் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் பாவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, பாவத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டான், உங்களை பாதுகாத்து விட்டான் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தை எழுதுறாங்க. குர்ஆனுடைய விளக்கத்தை பார்க்கணுமா இல்லையா? அதெல்லாம் பார்க்கறது இல்லை. சில வாசகங்களை மட்டும் என்ன செய்யறது சொல்லி அவர் நிறைய ஆயத்தை சொல்லியிருக்கான். அதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம நேரம் இல்லை. ஒரு ஆயத்தை மட்டும் நான் சொல்றேன். இப்போ ரெண்டு விதமான அர்த்தங்கள் என்ன செய்யுது இந்த வார்த்தைக்கு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் பாவிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காய், நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்த ஒளிவிளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வலில் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களுடைய பாவத்திற்காக அவங்க என்ன செய்யணும்? இஸ்திக்பார் செய்யட்டும், பாவ மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன விளக்கம்? அதே தஃப்சீரே திப்ரியில் எழுதுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமினுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூமினுக்கும் காஃபிருக்கும், மூமினுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும்? ஏகத்துவம், தௌஹீதும் அல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை இருக்கணும். இந்த ரெண்டுமே காஃபிர்ட்ட கிடையாது. அதை வித்தியாசப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிஸம்பிக் என்று சொல்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத், இன்னும் மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் நீங்க என்ன செய்ய? பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ஏகத்துவத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த இஹ்லாஸான தன்மையையும் அவர்களுக்கு நீங்க போதிங்க அப்படின்னு அர்த்தம். இப்படியா என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் ஏற்ற ஒரு ஆயத்தை சொல்லி, ஏற்ற ஒரு ஹதீஸை சொல்லி இன்னைக்கு மக்களை இன்னைக்கு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதே மாதிரி இன்னொரு ஒரு லேடி அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்கிறாங்க. ஷார்ட் ஃபிலிம்னு வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்னு ஒன்று வரும். அதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் தான், ஒரு 60 செகண்டு அல்லது 30 செகண்டு தான். அந்த 30 செகண்டில் அந்த பொம்பளை பண்ண வேலை என்ன தெரியுமா? மிகப்பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது ஈமானுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து. என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிடுது. அல்லாவுக்கு எல்லாம் அதை இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லாவுக்கு என்ன இருக்கான்? அல்லாவுக்கு உருவம் இருக்குது. அது வந்து முதல்ல என்ன செய்ய சொன்னால், ஹனீஃபா பாட்டை பாடுது முதல்ல. அது என்ன பாட்டது? அது ஸ்டார்டிங். அந்த நாகூர் ஹனீஃபாவுடைய பாட்டை முதல்ல பாடுது. ஞாபகம் வந்துருச்சு. உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவர், உருவமற்ற இறைவனுக்கு. உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவரா? உண்மையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். அது பாட்டு வைங்களேன். இதை படிச்சுக்கிட்டே நினச்சிட்டேன். அது படிக்கிறது அந்த பொம்பளை தான், அதுக்கு பதில் சொல்கிறது அந்த பொம்பளை தான். ரெண்டுமே தான். படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உருவமற்ற இறைவனுக்கு அப்படின்னு வரும் பொழுது பதில் சொல்கிறாங்க. ஆகலே பதில் சொல்கிறாங்க. என்ன வந்து உருவமற்ற இறைவன் சொல்கிற? அல்லாவே குர்ஆன்ல சொல்கிறான், எதுல்லா வஜுகுல்லா, அல்லாவுக்கு கை இருக்கு, அல்லாவுக்கு முகம் இருக்கு அப்படின்னு அல்லாவே குர்ஆன்ல சொல்கிறான். அப்படியா? அப்படி உடனே என்ன செய்யறாங்க? பாட்டை மாத்துறாங்க. உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமுள்ள இறைவனுக்கு உண்மையானவர். எப்படி? இதெல்லாம் பெண்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால், ஒன்றுமே தெரியாத பெண்கள் பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க? இது ஈமானுக்கே உழை வைக்கக்கூடிய விஷயம் இது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் யோசிச்சு பார்க்கணும். இப்படியா என்ன செய்கிறாங்க? ஃபேஸ்புக்கில் ஷார்ட் ஃபிலிமு, இன்ஸ்டாகிராமு, இது மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் நிறையா. அதுவும் இப்போ ரபியுல் அவ்வல் பிறந்த உடனே ஏகப்பட்ட அந்த மௌலிதை பற்றி அவன் என்னென்னமோ சொல்கிறான். அதில் ஒருத்தர் சொல்கிறார், அவரை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பெயர் சொல்லுவாங்க, கஞ்சா இப்ராஹிம்னு சொல்லுவாங்க அவரை. ஆமாம், அவர் இப்போ பேசியிருக்கிறார். அவருக்கு பேரே வந்து கஞ்சா இப்ராஹிம் தான். அவர் சும்மா இதில் வந்து பேசுகிறார், அந்த ஃபேஸ்புக்கில் பேசுகிறாரு. ஒரு சில நேரங்கள் ஒரு 7 நிமிஷம் அந்த பயானை நான் கேட்டேன். அதில் வந்து சொல்கிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள் என்று எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் கேளு, தரோம் உனக்கு. ஆதாரமே கிடையாது, நீ என்ன சொல்கிற? ரஹீக் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு கிதாபு அதில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம், அதே போல் ரபியுல் அவ்வல் மாதம் என்ன செய்கிறாங்க? பிறை 12 அவங்க பிறந்தாங்க. அந்த புக்கு எப்படிப்பட்ட புக்கு தெரியுமா? உலகளாவிய கட்டுரை போட்டிகளில் முதலிடம் பிடித்த புக்கு. உலகளாவிய கட்டுரை போட்டிகளில் முதலிடம் பிடித்த புக்கில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் என்ன செய்கிறாங்க? பிறை 12 பிறந்திருக்கிறாங்க. இது சொல்லிட்டானா? இதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறான். அது என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே பிறந்தார்கள் என்று ஆதாரமே இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்கிறாங்க? அவங்க வந்து கொண்டாடுறாங்க. எந்த ஆதாரமும் கிடையாது. அப்புறம் என்ன செய்கிறான்? இந்த விஷயத்தை அவன் வந்து சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் கொண்டாடுனா கேட்க வாங்கி வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய புகழை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே போல் மௌலிது, அதெல்லாம் மௌலிதில் இருக்கிற கிதாபுகள்லாம் அதில் ஏகப்பட்ட சிறுக்குகள் இருக்குது, சிறுக்கான வார்த்தைகள் இருக்குது. இப்படியாக என்ன செய்கிறாங்க? அவன் சொல்லிக்கொண்டு அந்த பயானை வந்து பேசிக்கிட்டே போகிறான். அப்போ அவர் சொல்லும் பொழுது, அல்லாஹும் ரசூலும் சொல்லித்தராத காட்டாத ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்களா? எனக்கு வந்து நீங்கள் வந்து என்னுடைய பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திங்கட்கிழமை நான் பிறந்தேன், திங்கட்கிழமை நான் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட. சொன்னாங்களா இல்லையா? எல்லாருக்குமே ஆதாரம் இருக்குதுங்க, ஆதாரம் இல்லாமல் இல்லை. இதெல்லாம் மக்கள் என்ன செய்யணும்? கெடுக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய இயக்கத்தை நல்ல என்ன செய்யணும்? மேல் நோக்கி காட்டணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற குழப்பவாதிகளை விட்டும் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. இந்த வார்த்தையை அளித்த காரிமாவட்ட ஜமாத் உலமாவிற்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.